இந்தியாவின் ட்ரம்ப் அப்படின்னு சீமான் அவர்களை சொல்லலாம், அமெரிக்காவின் சீமான் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களை சொல்லலாம். அந்த பிரிக்ஸ் தான் இப்போ அவங்க கண்ணை உறுத்துது. ஸோ அதுக்குள்ள ஒரு டிவைடை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் இதுதான் சொல்வேன். இந்த எக்ஸிபிஷன்லலாம் ஒரு கண்ணாடி மாளிகைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, போயிருக்கீங்களா? நிறைய கண்ணாடி இருக்கும். ஒரு கண்ணாடியில் உங்களை தம்பத்தூண்டு காமிக்கும், ஒரு கண்ணாடி இவ்வளோ பெருசாக காமிக்கும், ஒல்லியாக காமிக்கும், குண்டா காமிக்கும். இந்த மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களை 2 மடங்கு பெரிதாக காமிக்கின்ற கண்ணாடி. நீங்க என்ன உணர்ச்சியை காமிக்கிறீங்களோ அதை நாங்கள் 2 மடங்காக காமிக்கிறோம். துப்பாக்கி இருந்தால் அவன் தப்பிச்சிருப்பான் அப்படின்வாங்க. துப்பாக்கியில் தாண்டா அவன் கொள்றான் அப்படின்னா இவங்க கேட்கவும் மாட்டாங்க. இது இவர் சொல்கிறாரு, அங்கே வாஷிங்டனில் அது சரியில்லை, சிக்காகோவில் இது சரியில்லை, நான் அங்கே ட்ரூப்ஸ் அனுப்புவேன், இதை அனுப்புவேன், அதை அனுப்புவேன் அப்படின்னு. எத்தனை இடத்துக்கு இவர் ட்ரூப்ஸ் அனுப்புவார் சொல்லுங்கள்? ரொம்ப தப்பான பாதையில் போயிட்டு இருக்காரு அவர். அகெயின் அந்த மெகலாமேனியாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு சிண்ட்ரோம் தான் அவரை பாதித்திருக்கின்றது. நான் யார் தெரியுமா அப்படின்னு நான் ஒரே கேள்வி கேட்பேன். ஏன் உனக்கே தெரியாது? அம்னீஷியாவா இல்லை மிடில் ஆப்லங்கட்டா அடிபட்டுச்சான்னு கேட்பேன். அடுத்தது, நான் எவ்வளோ பெரியவன் தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னாலே, ஏண்டா நீ நிஜமாகவே பெரியவனா இருந்தா சொல்லாமே தெரியணும். கூடவே பேங்க் எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க, அந்த மந்திரிகளுடைய வீடு இதெல்லாம் சூறையாடி இருக்கின்றார்கள். இலங்கையிலும் இந்த மாதிரி தான் நடந்தது. இப்போ ராணுவம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதுதான் முக்கியமான கேள்வி. புட்டினுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் போது இவங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முதல்ல இங்க இருக்கிற கும்பலுக்கு மூளையே கிடையாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி, டெய்லி பஞ்ச் ஹீரோ அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். சார், ட்ரம்ப் என்ன சார் இந்த அளவுக்கு அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரு? போன மாதம் தான் சொன்னார், நீங்கள் ரொம்ப எங்களுக்கு எகெயின்ஸ்டாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால் 50% வரினார். இப்போ இருந்தாலும் போட்டது தப்பு தான், நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அந்தர்பல்ட்டி அடிச்சு வந்திருக்காரு சார். என்ன காரணம் அதுக்காக? காரணம்லாம் இல்லை. எப்படி சீமான் அவர்கள் சொல்றதை ஏற்றுக்க முடியாதோ அந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்றதையும் அப்படியே ஃபேஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் சீமான் அவர்கள் சம்டைம்ஸ் உண்மையை சொல்லுவார்ல சார், எப்போவாச்சும். ஏன்னா அந்த முன்னுக்கு பின் முரணாக பேசுறது, அன்னைக்கு ஒன்று பேசுறது, இன்னைக்கு ஒன்று பேசுறது, இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுறது அப்படின்றதுல 2 பேரும் ஒன்று. இந்தியாவின் ட்ரம்ப் அப்படின்னு சீமான் அவர்களை சொல்லலாம், அமெரிக்காவின் சீமான் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களை சொல்லலாம். ஆனால் அவர் அந்த மாதிரி பாருங்க, 50% வரி போட்டது தப்பு, இட் ஹர்ட் அவர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னதுனாலேயே அவருக்கு இறங்கிட்டார்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. ஏன்னா இந்த பக்கம் இப்படி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ட்ரேட் டீல், மோடி இஸ் மை கிரேட் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு, அண்ணாட பக்கம் யூரோப்பியன் யூனியனை கூப்பிட்டு, இந்த பாருங்க நீங்களும் சீனா இந்தியாவுக்கு மேலே 100% வரி போடுங்க. இவர் 50 போடுவாராம், அவங்க 100% போடணுமா, போடுங்க அப்படின்னு இருக்காரு. இதுதான் அவங்க அதெல்லாம் ஒத்துக்கல. இந்த கிறுக்கம் பின்னாடி நம்ம போக முடியாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இவரை போயிட்டு நீங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதான் நான் சொன்னேன், அவர் சொல்கிறது எதுவுமே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்க முடியாது அப்படின்னு. அடுத்தது இதை இன்னொரு டாக்டிஸாக பார்க்கலாம். அதாவது அதில் அங்கே இன்னொரு அதிகாரி வேற சொல்லியிருக்காரு, இந்த பிரிக்ஸில் இந்தியா மட்டும்தான் நமக்காக நிற்கின்றது, அதான் அமெரிக்காவுக்காக. ஏன்னா இந்த டாலருக்கு எதிராக ஒரு கரன்சி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னும் போது இந்தியா மட்டும்தான் அதை ஏற்றுக்கலை. மற்றபடி ரஷ்யா, சைனா, அதுக்கப்புறம் பிரேசில், இவங்கள்லாம் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. இந்தியா தான் அதை ஏற்றுக்கலை அப்படின்னும் போது அந்த பிரிக்ஸ் தான் இப்போ அவங்க கண்ணை உறுத்துது. ஸோ அதுக்குள்ள ஒரு டிவைடை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம். அடுத்தது ட்ரேட் டாக்ஸ், திடீர்னு நிந்திச்சின்வார், திடீர்னு பேசுகிறோன்னுவார், அப்புறம் டெட் எக்கானமின்வார், கிரேட் கண்ட்ரின்வார், கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப்னுவார், ஒரு குழப்பத்தை உண்டாக்குவது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் சுகராக இருக்கோம். அதை பாருங்கள், டீல் அப்படின்னா 0-0, இல்லை நீ 15 நான் 15, எல்லாம் இப்படி தான். அதை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது எல்லாத்தையும் கொண்டு இங்கே டம்ப் பண்ண முடியாது. எங்களுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் நாங்கள் வாங்குவோம். இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. எங்கள் விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள், எங்கள் மக்கள், இதுதான் எங்களுக்கு முக்கியம். இதிலெல்லாம் நாங்கள் எந்த காலத்திலும் அடைஞ்சு கொடுக்க முடியாது. அண்டு 0-0 இந்த டீல் வேணும்னா ஒத்துக்கலாம், இல்லாட்டா முடியாது, இவ்வளோதான். ஸோ அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு இதில் இப்போ பாருங்கள், ட்ரம்ப் ஒருவேளை இப்படி 0-0 அப்படின்னு வந்தால் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம இதை அணுக வேண்டும். பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அண்டு இப்போ இந்த பிரிக்ஸ் நாடுகள், குறிப்பாக சீனா, ரஷ்யாவுக்குமே நல்லா தெரியும், அந்த உக்ரைன் வரும்போது நம்ம உக்ரைனுக்கும் எதிர்த்து பேசலை. ஜெலன்ஸ்கி நம்மளோட பேசிட்டு இருக்கார் அன்னிலேருந்து. அதே மாதிரி ரஷ்யாவையும் நம்ம கண்டம் பண்ணலை, அமெரிக்காவுடனோட உறவுகளையும் நம்ம துண்டித்து கொள்ளவில்லை.
இவ்வளோலாம் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம அங்கே பெருசாக ஒரு டிஃபென்ஸ் டீல் போட்டிருக்கோம். அடுத்தது அலாஸ்காவில் வந்து யுத் அபியாஸ் அப்படின்னு நினைக்கிறேன், ஆன்டி டெரரிசம் எக்ஸசைஸ் அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பாட்டுக்கு அது தனியாக போயிட்டு இருக்கு. நாங்கள் வந்து ஒன்றை மாதிரி திடீர்னு இன்னைக்கு வந்து உன் பேச்சுக்கா பேச மாட்டேன் அப்படின்றது, நாளைக்கு வந்து பழம் அப்படின்றது, இதெல்லாம் நம்ம கிடையாது. நமக்கு தெரியும் மென்மேகம் மென்மேகம். நீ இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு போயிடுவேன் 3.5 வருஷம் கழிச்சு. ஆனால் புட்டினோ மோடியோ அப்படி கிடையாது, ஜிங்கி பிங்கோ அப்படி கிடையாது. நாங்கள்லாம் இருக்கணும்னு நினச்சா இருந்துக்கினே இருப்போம், ஒன்றை மாதிரி கிடையாது. அதனால நமக்கு தெரியும் அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன் வரலாம், இல்லை 6 மாதத்துக்கு கழிச்சு. இப்போவே அங்கே விலைவாசி ஏறி நிற்குது, 2.9% டச் பண்ணிடுச்சு. இதில் வேறு அந்த பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க சொன்ன ஃபிகர்லாம் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப டேமேஜிங்காக இருக்குது. லே ஆஃப் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நியூ ஜாப் க்ரியேஷனும் இல்லை. அண்டு இன்ஃப்ளேஷன் ஏறிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உற்பத்தி குறைகின்றது. நார்மலாக உற்பத்தி குறைகின்றது அப்படின்னு சொல்லும்போது ரெசஷன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஒரு பக்கம் விலைவாசி ஏறிட்டு இருக்கு. ஏன்னா சப்ளை சைடு கன்ஸ்ட்ரைண்ட் ஒன்றும் அங்கேருந்து வரப்போகிறது கிடையாது. வந்தால் டாரிஃபோடு சேர்த்து விலை ஏறுது. இதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன். அப்போது இன்னும் இந்த ஒரு 6 மாதம் மேக்சிமம், அதுக்கப்புறம் அங்கே பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது 26 இந்த மிட் டர்ம் எலெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அது அந்த 6 மாதம் நம்ம பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டோம் அப்படின்னா சரியாயிடும். ஏன்னா எதுக்கு நான் அந்த டீலில் காஷியஸாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா, இப்போ அமெரிக்கா வந்து ஒருவேளை இவங்களை கலாய்க்கணும் அப்படின்றதுக்காக ரைட்டு 0-0 அப்படின்னு கூட வரலாம். அப்போ என்ன ஆகும், சீனாக்கோ ரஷ்யாக்கோ இல்லை பிரிக்ஸில் இருக்க மற்ற நாடுகளுக்கோ என்னென்ன இவங்க அந்த பக்கம் ஒரேடியாக போயிட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நம்மளோட அந்த இப்போ இருக்கின்ற அந்த பௌர்ணமி நட்புறவுன்றது இருக்காது. அந்த நேரத்தில் மறுபடியும் ட்ரம்ப் வேலையை காட்ட ஆரம்பிச்சார் அப்படின்னா இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா மாதிரி ஆயிரும். அது மோடி அவர்களுக்கும் நல்லாவே தெரியும். அண்டு நம்ம மத்திய அமைச்சர்கள் இருக்க எல்லாரும் அதை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. குறிப்பாக நமது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் முதற்கொண்டு எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ அதில் வந்து ரொம்ப காஷியஸாக தான் இருப்பாங்க. அது பாருங்க, நாங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்டு, யாரையும் நாங்கள் இனிமையாக நினைக்கிறது இல்லை. நீ எங்களை எதிரியாக நினச்சா நாங்கள் அந்த மாதிரி இது பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் இதுதான் சொல்வேன். இந்த எக்ஸிபிஷன்லலாம் ஒரு கண்ணாடி மாளிகைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, போயிருக்கீங்களா? நிறைய கண்ணாடி இருக்கும். ஒரு கண்ணாடியில் வந்து உங்களை தம்ம தூண்டு காமிக்கும், ஒரு கண்ணாடி இவ்வளோ பெருசாக காமிக்கும், ஒல்லியாக காமிக்கும், குண்டா காமிக்கும். இந்த மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களை 2 மடங்கு பெரிதாக காமிக்கின்ற கண்ணாடி. நீங்கள் என்ன உணர்ச்சியை காமிக்கிறீங்களோ அதை நாங்கள் 2 மடங்காக காமிப்போம். நீங்கள் நட்புறவை காமிச்சிங்கன்னா எங்கள் கண்ணாடியில் அது 2 மடங்காக தெரியும். நீங்கள் வந்து எதிர்ப்புணர்வை காமிச்சிங்கன்னா இங்கே வந்து அது 2 மடங்காக தெரியும், அவ்வளோதான். ஸோ நம்ம எல்லாருக்கும் நண்பன், யாரையும் எதிரியாக நடத்துவதில்லை அப்படின்றத இப்போ சீனாவும் புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த பார்டர் டிஸ்பியூட்டுக்கு ஒரு சொல்யூஷன் சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு வேற வந்திருக்காங்க. மற்ற விஷயங்கள் அப்படியே கோல்ட் ஸ்டோரேஜில் இருக்கட்டும், ஒரு காம்படிட்டராக இருந்துக்கலாம், எதுக்கு கான்ஸ்பிரேட்டர்னே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மென்டாலிட்டியாக இப்போ இருக்குது. ஸோ இப்போ நம்ம அமெரிக்காவோட அந்த அலாஸ்கா யுத் அபியாஸ் எப்போவோ ஃபிக்ஸ் பண்ணது, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் தான் குவாட் மாநாட்டுக்கு நான் வரமாட்டேன்னு, வராட்டாப்போ என்னப்போ, நாங்கள் ஸ்டெடியாக தான் இருக்கோம், நீ தான் வந்து இப்படி எப்படியும் மாறி மாறி குச்சினுக்கிற அப்படின்னு நல்லா தெரியுது. அதனால் ட்ரம்ப்புடைய இந்த கலாய்க்கிற முயற்சிகள்லாம் வந்து நிச்சயமாக ஜெயிக்காது விக்ரம். ஓகே சார். அடுத்த பார்த்தோம்னா அமெரிக்காவில் இன்னொரு பேரும் ரொம்ப பிரபலமான விஷயம் கிர்க் அப்படின்றவர் வந்து உட்காந்து பேசிட்டு ஷூட் பண்ணிட்டாங்களா சார் தலையிலேயே? என்ன ரீசன், யார் அவர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவதுங்க, அவர் வந்து ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ், பழமைவாத கருத்துக்கள் உடையவர் அப்படின்னு. அவர் வந்து இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக கருத்து சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. அடுத்தது இந்த LGBTQ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராகவும் இவர் கருத்து சொல்றாரு அப்படின்றாங்க. அதே சமயத்தில் அவருடைய எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்க முடியுமானா அதுவே ஒரு பெரிய இதுவாக இருக்குது. அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் அப்படின்னும் போதே வந்து எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. அண்ட் அமெரிக்காவில் இந்த ஹேட் கிரைம் அப்படின்றது இப்போ அதிகரித்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு இந்தியர் ஒருவரை வந்து கொடூரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து அந்த ஒயிட் சுப்ரீமசிஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த நிறவெறி கொள்கை. ட்ரம்ப் வந்த பிறகு அது இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஹேட் கிரைம், துப்பாக்கி சூடு, இதெல்லாம் வந்து இதுவாகிட்டு இருக்கு. அந்த கன் கண்ட்ரோல் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க.
துப்பாக்கி இருந்தால் அவன் தப்பிச்சிருப்பான் அப்படின்வாங்க. துப்பாக்கியில் தாண்டா அவன் கொல்றான் அப்படின்னா இவங்க கேட்கவும் மாட்டாங்க. இது இவர் சொல்கிறாரு, அங்கே வாஷிங்டனில் அது சரியில்லை, சிக்காகோவில் இது சரியில்லை, நான் அங்கே ட்ரூப்ஸ் அனுப்புவேன், இதை அனுப்புவேன், அதை அனுப்புவேன் அப்படின்னு. எத்தனை இடத்துக்கு இவர் ட்ரூப்ஸ் அனுப்புவார் சொல்லுங்கள்? ரொம்ப தப்பான பாதையில் போயிட்டுருக்காரு அவர். அகெயின் அந்த மெகலாமேனியாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு சிண்ட்ரோம் தான் அவரை பாதித்திருக்கின்றது. இது இப்படியே போனால் அந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்றது அந்த அமைதி பூங்காலாம் சொல்ல முடியாது. வழக்கமாக தமிழ்நாடு தான் அமைதி பூங்கான்னு சொல்லுவாங்க, அமெரிக்காவெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்னடானா நக்கல் பண்ணுற மாதிரி நியூ டெல்லியை விட இத்தனை மடங்கு இருக்குது, அதை விட இத்தனை மடங்கு இருக்குது, உன் ஊரில் இருக்கிற லட்சணமே சந்தி சிரிக்குது, இதில் இவங்க நம்மளை நக்கல் பண்ணிகிட்ருக்காங்க. அது யாரோ ஒருத்தரை சஸ்பெக்ட் பண்ணி பிடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அது விசாரணை நடக்கட்டும். பட் இது ஒன்றும் புதுசு இல்லை, அமெரிக்காவில் சாதாரணமாக நடக்கிற விஷயம்தான். பிரசிடென்ட்டையே சொல்ல. ஆமாம். ஸோ என்ன இவங்க உங்களுக்கு வேண்டியவங்க அப்படின்றதுனால ஏதோ ஒரு ஹையஸ்ட் அவார்டு ஒன்று கொடுக்க போகிறாராம். அதெல்லாம் அது நடக்க தான் செய்யும், அவ்வளோதான். பட் அது அவார்டு கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி நடக்காமல் தடுக்கணும், அதுதானே முக்கியம். எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் விதவிதமாக துப்பாக்கி வச்சுருப்பாங்க. நம்ம தூண்டு பிஸ்டல்லேருந்து ஷார்ட் கன்னு அது இதுன்னு வச்சுருக்க இடத்துல ஃப்ரீயாக சுடத்தான் செய்வான், என்ன பண்ண முடியும்? அதை நிறுத்தணும் அப்படின்னு அதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. இப்போ துப்பாக்கி சரமாரியாக புழங்குதுன்னா சுடத்தான் செய்வான், யாருக்கு வர சொல்ல முடியும்? ஓகே சார். சார் அடுத்த பார்த்தோம்னா நேபாள், நம்ம பக்கத்து கண்ட்ரி எல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரியும் ரிஜிம் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ நேபாளையுமே கிட்டத்தட்ட ரிஜிம் சேஞ்ச் ஆக போகுது, இப்போ ஆர்மி கண்ட்ரோலில் இருக்குது. இது அமெரிக்காவோட தலையீடு இருக்கா? அடுத்தது இதுக்கு இந்தியாவிலேயும் இது நடக்க வாய்ப்புகள் உண்டா? இந்தியாவிலலாம் தலையிடன்னு இருந்தாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். ஏன்னா அண்ணன் ராகுல் காந்தி எவ்வளோ ட்ரை பண்ணிட்டாரு, அவராலேயே ஒன்றும் முடியலன்னும் போது வெறுத்து போயிட்டு இப்போ ரேபரேலியில் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறார் போல இருக்குது. அங்கே மினிஸ்டரும் கலந்துருந்துருக்காரு. அப்போ இதை பாருங்கள், ஐ எம் த சேர்பர்சன், நீங்கள் என்கிட்ட கேளுங்க நான் சொல்லணும் அப்படின்ன உடனே அவர் சூப்பராக சொல்லிட்டார் மினிஸ்டர். லோக்சபா சபாநாயகர் சொல்கிறதையே நீங்கள் கேட்குறதில்ல, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுமா? அவர் ஸ்டேட் மினிஸ்டர், இவர் ஒரு எம்பி, அந்த தொகுதியை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. அவர் சொல்கிறதா நான் கேட்கணும் அப்படின்னா இது ஒத்து வருமா? அது அந்த மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு எப்போவுமே நான் யார் தெரியுமா அப்படின்னா ஒரே கேள்வி கேட்பேன். ஏன் உனக்கே தெரியாது, அம்னீஷியாவா இல்லை மிடிலா ஆப்லங்கட்டா அடிபட்டுச்சான்னு கேட்பேன். அடுத்தது நான் எவ்வளோ பெரியவன் தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னாலே, ஏண்டா நீ நிஜமாகவே பெரியவனாக இருந்தால் சொல்லாமே தெரியணும். இப்போ ஒரு நாட்டாம வராரு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் நாட்டாமை அப்படின்னு. அவர் நான் தான் நாட்டாமை அப்படின்னா புரியுது இல்லையா உங்களுக்கு? இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த என்டைட்டில்மெண்ட், நாங்கள்லாம் எப்பேற்பட்ட பாரம்பரியம் தெரியுமா, இந்தியாவை ஆண்ட கட்சி, எங்களை போய் இது மாதிரி பண்ணுறீங்களே, சான்ஸே கொடுக்குறீங்க அப்படின்ற விரக்தி தான். எதை கேட்டாலும் ஓட்சோரின்றார். ஏதாவது ஒரு கச்சோரி கொண்டு போய் கொடுங்கப்பா, அவர் ஏதாவது வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். நேபாளை பொறுத்த வரைக்கும் இதில் இன்னும் ஒரு கிளியர் பிக்சர் எனக்கு கிடைக்கல விக்ரம். ஆனால் இவ்வளவு சுலபத்தில் இவ்வளவு விரைவில் இந்த மாதிரி பண்ண முடியுதான்றதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்போது பங்களாதேஷுக்கும் நேபாளத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. பங்களாதேஷில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த கிழக்கு மேற்கு பாகிஸ்தான் அந்த யுத்தம், அவங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு, அதில் வந்த தீர்ப்பு, அதை எதிர்த்து தான் மாணவர்கள் போராட்டம் நடந்தது. அங்கே ஏற்கனவே அந்த எதிர்கட்சியினர் அவங்க கிளர்ச்சி அப்படி இப்படின்லாம் இருக்குது, அது ஒரு சான்ஸ் ஆயிடுச்சு. மிலிட்ரியும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, அதாவது இந்த சோசியல் மீடியாக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கோர்ட்டு சொல்லிடுச்சு, நீ இவங்க சட்டம் கொண்டு வராங்க, அதை பேன் பண்ணுறாங்க, உடனே ஒரு போராட்டம் நடக்கின்றது. எப்படிங்க ஒரு பெரிய ஆயுத போராட்டமா இல்லை, மாணவர்களுடைய போராட்டம் ஜென்சின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கச்ச போலீஸு அதுக்கப்புறம் இராணுவம் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு முன்னாள் நிதியமைச்சருடைய மனைவியை கொளுத்திருக்காங்க, அவங்க வீடுகளை எல்லாம் கொளுத்திருக்காங்க, கூடவே பேங்கெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க, அந்த மந்திரிகளுடைய வீடு இதெல்லாம் சூறையாடி இருக்கின்றாங்க. எத்தனையோ பேர். ஆமாம், இலங்கையிலும் இந்த மாதிரி தான் நடந்தது. இப்போ இராணுவம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதுதான் முக்கியமான கேள்வி. அடுத்தது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, அவங்கள இடைக்கால தலைவராக கொண்டு வரணும் அப்படின்னு. அகைன் இப்போ இராணுவம் தான் கண்ட்ரோலில் வச்சிருக்கு, அவங்களுடைய மேற்பார்வையில் இதெல்லாம் நடக்குது. இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவ்வளோ சுலபத்தில் அவங்க வீழ்ந்தார்கள் அப்படின்னு. ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி கலவரம் நடக்குதுன்னா உடனடியாக இராணுவத்தை அவர் கொண்டு வந்திருக்க வேண்டாமா? என்ன பண்ணார் அவர்?
ஏன் பண்ணலை? நிறைய கேள்விகள் எழுகின்றன. இது அங்கே கிரவுண்டில் இருந்தால் தான் அதை சொல்ல முடியுமே தவிர இது அமெரிக்கா பண்ணிட்டாங்க, சீனா பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்று இது பண்ணுறதுல எனக்கு இதில் ஒப்புமை இல்லை. பங்களாதேஷ் விஷயத்தில் வந்து நடந்தது. ஏன்னா அவங்க வந்து அந்த செயின்ட் மார்டின் ஐலாண்ட் சம்திங் அதை கேட்டாங்க, பேஸ் வேணும் அப்படின்னு. அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தூண்டிவிடப்பட்ட போராட்டம், மிலிட்ரியும் அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இருந்ததுனால தான் அவங்க வந்துட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிபோஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஒலி அவர் என்ன சொல்கிறாரு, பாருங்க வந்து ராமரா சீதாவா இங்கே பிறந்தாங்கன்னு சொன்னேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்தியா மேலே அந்த பழியை தூக்கி போடுறாரு. ஸோ அதுவுமே ஏதாவது உள்குத்தா இருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. என்னுடைய தனிப்பட்ட முறையில் சந்தேகம் என்னன்னா, இதை யார் தூண்டி விட்டாங்க அப்படின்றத விட ஒருவேளை ஒலி அந்த டிபோஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அவரே ஏதாவது ஒரு உள்குத்தா இருக்குமோ, ஸ்லீப்பர் செல்லாக இருக்குமோ, அதனால தான் இவ்வளோ சுலபத்தில் ஒரு எஸ்கேப் ஆகிட்டு எனக்கு என்ன வந்தது அப்படின்னு வந்துட்டாரோ, இதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. மற்றபடி யாராக இருந்தாலும் உடனே இராணுவத்தை கூட்டப்பா அது மாதிரி கலவரம் நடக்குது அடக்கு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இது அடக்குவது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாது. அதனால் எனக்கு அவர் மேலே தான் சந்தேகம் வருது. பட் ஆனால் அவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாளை சேர்ந்தவர் சார். ஸோ சைனீஸ் வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மேபி அமெரிக்காவாக இருக்கலாமே. அது இப்போ முழுமையாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா எப்போ வந்து அவர் இந்தியா மேலே பழி போடுறாரோ அப்போவே எனக்கு சந்தேகம் வருது. ஏன் அந்த கண்ட்ரோல் அவர் எக்ஸசைஸ் பண்ணலை, பவர்ஸை எக்ஸசைஸ் பண்ணலை, ஏன் அதை பண்ணலைன்றது தான் எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. அது விடை இப்போ தெரியலாம், இல்லை இன்னும் பல வருடங்கள் கழிச்சு தெரியலாம், இல்லை தெரியாமல் கூட போகலாம். ஆனால் இப்போ வந்து யாரையும் குற்றம் சாட்டுகிற இடத்துல நான் இல்லை. ஏன்னா முழுமையான விஷயம் எனக்கு தெரியல. சில இடங்களில் லாஜிக் உதைக்குது. அதனால் இப்போ நான் யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது விக்ரம். ஓகே சார், அடுத்த பார்த்தோம்னா நம்ம ரஷ்யா, அதாவது போலாண்ட்லேருந்து ட்ரோனை விட்டு உக்ரைன் அட்டாக் பண்ண விஷயங்கள்லாம் போலந்து வழியா எப்படி சார் அதெல்லாம் சாத்தியமாச்சு? அதாவது உக்ரைன் இந்த வெஸ்டர்ன் பார்டர் வந்து வெஸ்ட்டு தானே, இல்லை இது என்னது ஈஸ்டா, அதுவே எனக்கு தெரியல. ஈஸ்டர்ன் பார்டர் கரெக்ட். ரஷ்யாவுடைய ஈஸ்டர்ன் பார்டரும் உக்ரைனும் இந்த பக்கம், உக்ரைனுடைய வெஸ்டர்ன் பார்டர் எடுத்துக்கங்க. அது இவ்வளோ தூரம் வரணும். ஆர்எல்ஸ் பெலரூஸ் வந்து அண்ணன் லுகாஷென்கோ புட்டினுடைய பயங்கர தோஸ்து. பெலரூஸ் வழியாக வந்து உக்ரைன் வழியாக வந்தது, போலந்து வழியாக வந்ததுன்னா அவங்களுடைய வெஸ்டர்ன் பார்ட்டை ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். இங்கேருந்தே அவரால் மிசைல் அனுப்ப முடியும். அது லோ ஃப்ளையிங் ட்ரோன்ஸு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கமாண்ட் சென்டர், ரேடார் சென்டர்லாம் வந்து அடித்து நொறுக்கி வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த ட்ரோன்ஸ்க்கு வந்து ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் பெலரூஸ்லேருந்து அவங்க அனுப்புகிறாங்கன்னும் போது அது மேனேஜபிள். இது வந்து அந்த வெஸ்டர்ன் உக்ரைனை அடிக்க முடியாதது மட்டும் காரணம் இல்லை. இதுக்கு பின்னாடி இது நேற்று கூட நம்ம டெய்லி பஞ்சில் பேசியிருந்தோம். பட் அதில் இன்னும் சில விஷயங்கள் நம்ம தொடாமல் விட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து பாகிஸ்தான்லேருந்து ட்ரோன்ஸ் வந்திருந்தப்போ கிட்டத்தட்ட 4 லேயர் வச்சுருந்தோம். அந்த முன்னாடி வச்சிருந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னு அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை வந்து ரேடாரோட லிங்க் பண்ணி அதில் வந்து ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்துறது அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருந்தோம். எல்லாத்துக்குமே S-400க்கு நம்ம போகல, ஏன்னா அதெல்லாம் பயங்கர காஸ்ட்லி. ஸோ ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னு இதெல்லாம் ரொம்ப சீப் அந்த ட்ரோனுக்கு அடிக்கிறதுக்கு. பட்டு போலந்துலேயோ நேட்டாலேயோ அந்த மாதிரி லேயர்டு டிஃபென்ஸ் இப்போ இல்லை. இந்த மாதிரி ட்ரோன் வருதுன்னு சொன்ன உடனே அவங்க வந்து F-16, F-35 இப்படி தான் அவங்க கொண்டு வரணும். அண்டு அந்த ஃப்ளைட்டெல்லாம் வந்து 1 hour பறந்தாலே எவ்வளோ நம்ம ஊர் கணக்கில் கோடிக்கணக்கில் செலவாகும். சரி, ட்ரோன் இப்போது அட்டாக் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆர்டிகல் 5 அப்படின்றது எஃபெக்ட்டுக்கு வரும். அதாவது ஒரு நேட்டோ நாட்டின் மீதான தாக்குதல்னது எல்லா நாடுகளுக்கும் எதிரான தாக்குதல் எல்லாம் ஒன்று வரணும். இது தாக்குதல்லாம் இல்லை, அந்த பக்கமாக அப்படி வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க? இது தெரிஞ்சு போலாந்துக்கு தெரிஞ்சே பண்ணதா சார்? இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுது. ஓகே, சொல்லிட்டு எல்லாம் பண்ண அவங்க பாட்டுக்கு அனுப்புகிறாங்க, என்னப்பா அப்படின்னு அனுப்புகிறாங்க. இப்போது நேட்டோ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? ஒன்று, சரி ரைட்டு, நம்ம ஊரில் விழுந்தாலோ இல்லை இங்கே ஏதாவது குண்டு போட்டாலோ அப்போ அட்டாக்குன்னு எடுத்துக்கலாம். மற்றபடி இதுக்காக இது இப்படி வந்துட்டு அப்படி போகுது, இதுக்காக நம்ம இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா மெர்சல் ஆகிட்டாங்க. கரெக்டா? இல்லை இதுக்காக வேண்டி நாங்கள் வந்து F-35 இதெல்லாம் ஸ்கிராம்பிள் பண்ணுறோம், அதை சுட்டு வீழ்த்துறோம் அப்படின்னா, ஒரு F-35 பறக்கிறதுக்கே எவ்வளோ செலவாகும், அதில் இருக்க மிசைல்ஸ் எல்லாம் எவ்வளோ காஸ்ட்லி, அகைன் கோடிக்கணக்கில் இருக்கும்.
இந்த ட்ரோன்ஸ் வந்து இந்த ஜெரான் 2 $10,000 ஒரு ட்ரோன். அவங்களதெல்லாம் வந்து மில்லியன் கணக்கில் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணணுமா? இதுக்காக பண்ணித்தான் ஆகணும். இது வந்து ஒரு அட்ரிஷனல் வார் அப்படின்னு சொல்லலாம். வேணுன்ட்டானா ரஷ்யா இந்த மாதிரி டெய்லி ஒரு 100 ட்ரோனை இந்த பக்கம் அனுப்பட்டும், அவங்க மிசைலை வச்சு சுட்டு வீழ்த்தட்டும். எவ்வளோ நாளைக்கு இது நடக்கும்? அப்போ நாளைக்கு நிஜமாகவே சண்டைன்னு வந்ததுன்னா எல்லாம் அங்கேயே யூஸ் பண்ணிட்டேன். சில பசங்க தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தா தீபாவளி வர வரைக்கும் சும்மா வச்சிருக்காது. அப்பா ஒரே ஒரு பட்டாசுன்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு முதல் நாளே எல்லாத்தையும் வெடிச்சு தீர்த்துட்டு அப்பா பட்டாசு இல்லைன்னு. அந்த மாதிரி நிஜம் சண்டை வர்றதுக்கு முன்னாடியே அவங்க மிசைல்ஸ் எல்லாம் தீர்த்து போட்டாங்கன்னா செலவு ஒரு பக்கம். சண்டை வந்ததுன்னா எங்கே போவாங்க? அவங்க வந்து ப்ரொடக்ஷன் எல்லாம் கண்ணாபின்னான்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ரஷ்யாவில். ஸோ அவங்க வந்து டூயிங் எவ்ரிதிங் ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த். டெஸ்டிங் தான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய அந்த ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மிஷனாகவும் நம்ம எடுத்துக்கலாம். போலந்து எப்படி உஷாராக இருக்காங்க, அவங்களுடைய லேயர் டிஃபென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது. ஏன்னா பேட்ரியாட்லாம் நீங்கள் இனிமேல் நம்ப முடியாது. பேட்ரியாட்டெல்லாம் தம்சம் பண்ணிடுது இப்போ ரஷ்யன் மிசைல்ஸ். வேற ஏதாவது வச்சிருக்காங்களா? ஒன்றும் இல்லை, வச்சுருந்தா தெரிய போகுது. என்ன அவங்களையும் செலவு பண்ண வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்க? இத்தனை நாளாக உக்ரைனோட சண்டை போட்டால் அப்படியே செலவு பண்ணி ரஷ்யா நாசமாயிரும்னு நினச்சிங்க. அதே மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் அவங்கள நான் செலவு பண்ண வைக்கிறேன் பாருங்க அப்படின்ற டாக்டிக்ஸ் அதான் பார்க்குறேன். சரி, புட்டினுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் போது இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முதல்ல இங்கே இருக்கிற கும்பலுக்கு மூளையே கிடையாது, முட்டா பயில்வலாக இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜியை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும்? ரியாக்ஷன் தான், ஆக்ஷனே கிடையாது. ஐயோ வந்துட்டாங்க உடனே பிரிட்டன் நாங்கள் அனுப்புகிறோம். அனுப்பி என்னடா பண்ண போகிறீங்க? செலவு தான். அங்கேருந்து பெட்ரோலை போட்டின்னு வந்துட்டு போகிறீங்கல்ல, அந்த பெட்ரோல் காசு அது சார் டெம்போலாம் வச்சு கடத்திக்கிறோம் சார் அந்த மாதிரி தான். அகெயின் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் புட்டின் நல்லாவே தெரியுது விக்ரம். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைய பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.